ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். எல்லாருக்குமே ஈத் முபாரக். ரம்ஜான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா எல்லாம் ரெடி ஆயாச்சு. எல்லாம் ரெடி ஆகினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்மா பார்த்தீங்கன்னா கிராண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் முன்னாடியே வீடியோக்கு போட்டுட்டேன் அப்படின்றதுனால அப்படின்றதுனால அஸ்மா வந்து இந்த கலர் போட்டுட்டா. நான் வந்து இது ஏற்கனவே போட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து வேற கலர் இந்த ட்ரெஸ் போட்டேன். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி 2 ட்ரெஸ் வாங்கினோம். இதே மாதிரி அஸ்மாவும் வாங்கியிருக்கேன், நான் வாங்கியிருக்க மாதிரி அஸ்மாவும் வாங்கியிருக்கா. அதனால 2 பேரும் சரி ஒரே மாதிரி இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறியே போட்டுக்கிட்டோம். எனக்கு அவளுக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்சசரிஸ் எல்லாம் இதுக்காக தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் அவள் வந்து சூஸ் பண்ணி இவ போட்டுட்டா. நமக்கு எதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நானும் இதை எடுத்து போட்டுக்கிட்டேன். வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து, இதோட ஷால் இது கிடையாது, இது வேற ட்ரெஸ்ஸோட ஷால். அதை வந்து நான் இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அதனால இது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா என்னன்னா பிரியாணி தான் செய்வோம், நம்ம எப்பயுமே செய்வோம். என்னால் வீட்டில் வந்து செய்யறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியல, முதுகு வலி இடுப்பு வலி இது மாதிரிலாம் இருக்கணும். ஏற்கனவே சமையல் வந்து அதிக நேரம் நின்று சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிக நேரம் நீங்கள் நின்று சமைக்காதீங்க, அதிகமாக அந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இந்த இங்கே வலிக்குது இல்லையா முதுகு, அதுக்குன்னா காரணம் அதிக நேரம் நீங்கள் சமைக்கிறதுனால இந்த ரொம்ப இதாச்சுன்னா ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த வலி இருக்கலாம். அதிக நேரம் நின்று சமைக்காதீங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறதுனால இப்போ அதிகம் இந்த கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நின்றுக்கிட்டு நிறைய வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் முடியல பிரியாணி செய்கிறதுக்கு. என்னடா அந்த அக்கா நல்ல நாள் அதுமா இதை சொல்கிறாங்கன்னு சரி. ஏன்னா பிரியாணி வந்து வீட்டில் செய்யலை, அதனால சரி 6 கிலோ பிரியாணி வந்து செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னால் வீட்டில் செய்ய முடியாது, ஏன்னா வீட்டில் நமக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் கிடையாது, நான் தனியாளாக தான் நின்று செய்யணும். அதனால சரி நம்ம ஆர்டர் கொடுக்குறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். 6 கிலோ பிரியாணி, அப்புறமா ஸ்வீட்டும் கொடுத்துட்டோம். அப்புறமா என்னென்னா வீட்டில் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்றதுக்காக கிரேவி மட்டும் நான் வீட்டில் வந்து 3.5 கிலோ வந்து செஞ்சுட்டேன். கிரேவி மட்டும் சிக்கன் கிரேவி ஒரு 3.5 கிலோ. நான் சில்லியும் பிளான் பண்ணேன், இத்தனையும் செய்கிறது நம்மளால் முடியாது அப்படின்றதுனால சரி சில்லியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கிரேவி மட்டும் 3.5 கிலோவில் செஞ்சுக்கலாம். 4 கிலோ வாங்கிட்டு 1/2 கிலோ என் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் மேலே சாசா சிஞ்சுக்கு. அதனால் அவங்க ஃபேமிலிக்கு வந்து 1/2 கிலோ சரியாக இருந்துச்சு. மீதி 3.5 கிலோவில் கிரேவி வந்து செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலி, நிறைய கெஸ்ட்டுங்க வர மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி உங்களுக்கு வந்து வேலையை ஈஸியாக முடிச்சிடும். அதனால் அந்த மாதிரி கிரேவி நான் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா போட்டாலும் சரி, இதை எதையாவது ஒன்று போட்டு செய்கிறது நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி சிக்கன் கிரேவி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டதில் அவங்க ஹாட் பாக்ஸ்லேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பிரியாணியும் தான் சிக்கன் கிரேவி இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இப்போ குறுக்க பேசுகிறப்ப நாங்கள் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து அந்த அளவுக்கு புரியாது, அதனால வந்து ரெசிபி வந்து கடைசியில் அட்டாச் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ பிரியாணி எப்படி இருக்குது, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணுறேன் நான். நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. நல்ல மனம் நல்லா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கா? விறகடுப்பில் செஞ்சால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு பச்சடியெல்லாம் பாருங்க பாக்ஸில் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. 6 பாக்ஸில் இந்த மாதிரி பச்சடியும் 6 பாக்ஸில் தால்சாவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிரியாணியோட ஃப்ரீயாக வந்துடும், இது வந்து சேர்ந்து வந்துடும். அப்புறம் ஸ்வீட்டு, அதாவது வெள்ளை பூசணிக்காவோட அல்வா இருக்குல்ல, அது வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். பிரியாணிக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா தால்சா வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம என்னதான் வெளியில் ஆர்டர் போட்டு வாங்கினாலும் மீதி இருக்கிற தால்சாவை அடுத்த நாள் தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அதுவே ஒரு தனியே தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, கம்மியாக இருந்ததுனால என்ன, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக தயிர் பச்சடியும் ஓகே, நல்லா குட்டி குட்டியாக வெங்காயத்தை போட்டு அது கூட கேரட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. இது தயிர் பச்சடி. தால்ச்சாவும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் எல்லாம் இருக்குது. போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. இது வந்து பூசணிக்காய் அல்வா எப்படின்னு சொன்னால் கிலோ வந்து 500 ரூபா. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ஆர்டர் நாங்கள் வந்து கொடுத்தேன். நல்லா இருந்தது. சரி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் ஸ்வீட் எதுனா செய்யணும், சரி வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் பிரியாணியே வெளியில் கொடுத்துட்டோம், சரி ஸ்வீட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டும் வந்து கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அடுத்ததை வந்து இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி. ஏன்னா அஸ்பக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அடுத்து ரத்னா ஃபேமிலியில் வருவாங்க, அப்புறம் சிவா ஃபேமிலியில் எல்லோரும் வரப்போ அப்படி அப்படியே ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக போயிடும். இந்தா கொஞ்சோண்டு தான் தருவேன், சரியா? வாங்கப்பா. நல்லா சூப்பராக இருக்குது. அப்பாவும் வந்துட்டாங்க.
அவருக்கு வந்து வெஜ் வந்து இன்னும் நாங்கள் ஆர்டர் போடல. அது அவர் தெரியவே ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ. ஹாப்பி ரம்ஜான். நான் காலையில் மெசேஜ் போட்டேன். ஹாப்பி ரம்ஜான். அல்வா சூப்பரு. அப்பாவுக்கு வந்து இன்னும் ஆர்டர் போடவே இல்லை, அது அவருக்கே தெரியாது. அதனால நம்ம ரகசியமாக வச்சுக்கிறோம். இனிமேல் தான் வெஜ்ஜு போய் வாங்கிட்டு வர சொல்ல, இல்லைன்னா ஆர்டர் போட்டோம்னா வந்துடும். இப்போ சாப்பிட்றதுக்குள்ளே ஆர்டர் வந்துடும். அதனால் நம்ம எல்லோரும் இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பசங்க வந்து இருக்காங்க, பசங்களுக்கு வந்து பிரியாணி வந்து போட்டுடலாம். இப்போ பிரியாணி வந்து நம்ம ஒரு கிரேவி நம்ம இது காட்டவே இல்லை. வாங்க, நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கிரேவியை காட்டவே இல்லை. நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பராக தகன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பரான ஒரு கிரேவி பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இது செஞ்சு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப பாருங்கள் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம இலையில வைக்கிறதுக்கு. அந்த நம்ம பிரியாணியில் சிலருக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும், சிலர் வந்து வெறும் கறி மட்டும் சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கிரேவி இருந்ததுன்னா அதில் பிசைஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால இந்த பக்குவத்தில் வச்சுட்டோம்னா அவங்க பிசைஞ்சும் சாப்பிட்டுக்குவாங்க, கறியாகவும் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா? அதனால இந்த மாதிரி கிரேவியாக நான் செஞ்சுட்டேன். இது வந்து 3.5 கிலோ. இந்த வீடியோ வந்து நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களா? நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்கீங்களா? அதே கலர் சட்டை எடுத்துக்கலாம்ல உங்களுக்கு. ஆமா, ரம்ஜான் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்மா. ஆன்டி இருந்தா ஏதோ சேம் கலர் மாதிரி. ஆமாம், சரி. இனி ஒரு ஃபேமிலி மட்டும் வெயிட்டிங். அவங்க வந்து கவுண்டம்பாளையத்துலேருந்து வரணும். இனி அவங்க ஃபோன் கூட பண்ணலை. ஒருவேளை வந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம வேலையை போய் பார்க்குறோம். ஆமாம், ஆல்ரெடி காலையில் 7 மணிக்கு சாப்பிட்டதா, மணி 1 ஆச்சு. அதனால நாங்கள் இது என்னோட வளையல். இது வந்து வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இந்த வளையல் வாங்கி இங்கே இருக்கு பார்த்தீங்களா? அந்த வளையல் எந்த கடையில் வாங்கினேனே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கடை இருந்ததுன்னா இப்போயும் போய் இந்த கலர் வளையல் வாங்கி வச்சுக்கலாம் போல. இது வந்து அஸ்மா, இது இப்போ எல்லாமோ காஷ்மீரி வளையல் ட்ரெண்டிங்கில் இருக்குதாமா. அது வாங்கியே கொடுக்கல நீ. அதை விடு, அந்த காஷ்மீரி வளையல இதுதான். அப்புறம் என்ன இப்போ புதுசாக இப்போ வாங்கி கொடுக்குறது? வீட்டில் இருக்க அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிருந்தா. இது பாருங்க, இது நாங்கள் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. இது இந்த வளையல் இப்போதான் இது ட்ரெண்டிங்காக இருக்கு. இந்த ட்ரெண்டிங்கை நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டிருக்கோம். அப்புறம் என்ன ட்ரெண்டிங் வேண்டியிருக்குன்னு சொல்லி இதை போடுன்னு சொல்லி அதுதான் இந்த இருக்குல்ல நம்ம கிட்ட தான். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இந்த மருதாணி வச்சுட்டேன். இங்கே வைக்கல, ஏன்னா சாப்பிடுவோம்ல. அப்படிலாம் இல்லை, இங்கே இதுக்கே 900 ஆயிடுச்சு. இங்கே செஞ்சு வச்சோம்னா 1000 ஆயிரம் தான். வேணாம் 900 ஓகேவா ஆயிடுச்சான், பரவாயில்லையா? அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஆச்சு. 1000 ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிருமா? வேணான்ட்டேன். என்ன புத்திசாலித்தனம்னு பாருங்க உங்க குழந்தை. இந்த கம்மல் ஆல்ரெடி இருந்த கம்மல் கேர்லிஷ்ல வாங்கினது. என்னன்னு தெரியல, இந்த டைம் நான் எதுவுமே கேட்கல எங்க அம்மாட்ட. ஏமா ஏன் இப்படி புழுனி கேட்டா? ஆனால் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. சரி, சும்மா எதுக்கு இதுங்களை வாங்கி வேஸ்ட் பண்ணுற, இருக்கிறத யூஸ் பண்ணாமல் கிடக்கு, அதையே போடுன்னு சொன்னதுனால சரி. பாருங்கள், எல்லாமே மேட்சிங் தான். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சிங்காக வீட்டில் எல்லா அக்சசரிஸுமே வச்சுருப்பா. ஆனால் அவளுக்கு புதுசாக தேவைப்படும். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே? சரி வா சாப்பிடலாம். ஏதாவது சொன்னால் வாயை இப்படி முடிஞ்சு. சரி, அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு பிரியாணி வந்து தட்டில் போய் ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம மாற்றியெல்லாம் வைக்க தேவையில்லை. இது அப்புறமா நம்ம சாயங்காலமாக கொடுத்தா போதும், இந்த பாக்ஸு ஹாட் பாக்ஸு. அதனால் அதிலருந்தே நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு கொடுத்துக்கலாம். 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை, 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயமும் வெட்டியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 3.5 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 1/2 கிலோ, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து இப்போ சிக்கனில் வந்து வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். கடைசியில் வந்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கலந்து விடுவோம். அப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும் பார்த்தீங்களா? அது வர நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மசாலா போட்டுக்கலாம். நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அதனால் தண்ணி விட்டு வேகிறப்போ 3.5 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் அளவுக்கு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் கணக்கில் 3.5 கிலோவுக்கு 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கலந்து விட்டுறலாம். மூடி போட்டுடலாம்.
நல்லா தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு எண்ணெய்னா ரொம்ப நேரம் விட்டால் அந்த தண்ணி வற்ற மாட்டேங்குது. சிக்கனில் அவ்வளோ தண்ணி இருக்குது போல். சரி, இப்போ மசாலா நம்ம சேர்த்துடலாம். 50 கிராம் மல்லித்தூள், 30 கிராம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் எடுத்திங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்தை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். சரியா? சேர்த்துடலாம். அடுத்ததாக இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா நான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மறைச்ச மசாலாவாக இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி அதிக அளவில் நம்ம செய்கிறப்போ இன்ஸ்டன்ட் போட்டால் உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். சரியா? இதையும் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். மசாலா போட்டு வதக்கியாச்சு. உப்பு மட்டும் இப்போ கொஞ்சம் பத்தலை, நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல உப்பு போட்டிருக்கோலே, அந்த உப்பு சரியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் உப்பு சேர்க்காதீங்க. பத்தலைனா மட்டும் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி, நிறைய வேணாம், இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கறிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். கறியெல்லாம் வெந்து அந்த தண்ணி வற்றி வரப்போ நமக்கு அந்த கிரேவி பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு, கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுமில் கொஞ்சம் அந்த ஹீட்லாம் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரு. அவ்வளோதான். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம்.